ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ஸ தயைகசந்தோஹோ ராமானுஜஸ்ஸ சரணௌ சரணம் பிரபத்யே மாதாபிதா யுவதயஸ்தனயாக விபூதி சர்வம் எதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நः குலபதேர் வகுளாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்தினா பூதம் சரஸ்ய மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத்பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் நீளாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தம் உத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசத சிரசித்தம் அத்தியாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜி நிகழிதம் யா பலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமயிதமிதம் பூய ஏவாஸ்து பூயः அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று தொடக்கமாக ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை 30 பாசுரங்களுடைய ஆழ்ந்த கருத்துக்களை அனுபவிக்கப் போகிறோம். மார்கழி மாதத்து முதல் தேதி நாளை. மார்கழி 30 நாட்களும் ஆண்டாள் திருப்பாவையில் 30 பாடல்களை பாடினாள். அதனால் முதல் பாடலின் கருத்தும் நாளை. பின் எதற்காக திருப்பாவை? திருப்பாவைன்னு சொன்னால் நேரே முதல் பாடலுக்கு போக முடியுமா? அதனுடைய அவதாரிக்கை, அதனுடைய முன்னுரை. ஒரு நீண்ட நதியில் இறங்கி குளிக்க வேண்டுமானால் படித்துறை மூலமாகத்தானே இறங்க முடியும். அதை போலத்தான் அவதாரிக்கை, முன்னுரை. எதற்காக ஆண்டாள் பிறந்தாள், ஏன் திருப்பாவை பாடினாள், அதை சொல்லும் நமக்கென்ன பயன் கிட்டப் போகிறது, இவற்றையெல்லாம் தான் இன்று பார்க்க போகிறோம். நாளை தொடக்கமாய் முதல் பாடலின் அர்த்தத்தை கூறுகிறேன். இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி அடியேன் சொன்னது பராசர பட்டர்ங்கிற மகாச்சாரியர் அவர் அருளி செய்த ஒரு ஸ்லோகம். ஆண்டாள் பாடிய திருப்பாவைக்கு இது தனியன் ஸ்லோகம்னு சொல்லப்படுகிறது. இந்த ஸ்லோகத்தின் கருத்தென்ன? நீளாதுங்க ஸ்தனகிரி தடி சுப்தம். நப்பின்னை நாச்சியாரோடே உறங்கிக் கொண்டிருந்த கண்ணனெம்பெருமானை உத்போத்திய அவனை எழுப்புகிறாள் ஆண்டாள். உத்போத்திய கிருஷ்ணம். எழுப்பினது எதற்காக? தன்னுடைய நிலைமையை வெளியிடுவதற்காக. கண்ணா, அடியேன் உன்னால் படைக்கப்பட்டவள், உன் பிரயோஜனத்துக்காக இருப்பவள், உனக்கு தொண்டு செய்யவே புரிந்தவள், எனக்கு நான் அல்லேன், அடியேன் உனக்குரியவள் என்கிற உயர்ந்த கருத்து வேதாந்த கருத்து. அதை வெளியிடுவதற்குத்தான் ஆண்டாளே பிறந்தாளாம். பாரார்த்தியம் ஸ்வம். நாம் ஒவ்வொருத்தருமே பெருமானுடைய அடிமைகள், பெருமானுடைய தொண்டர்கள், அவனுடைய பிரயோஜனத்துக்கே இருக்கும் அவர்கள். பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத சிரசித்தம். 100 வேதாந்த வாக்கி இதைத்தான் சொல்லுவான். நம்மெல்லாம் சுதந்திரர்கள் இல்லை, பகவானுக்கு தொண்டர்கள், அவனை சார்ந்திருக்கும் அவர்கள். ஸ்ருதி சத சிரசித்தம் அத்தியாபயந்தி. ஒரு வாத்தியார் ஸ்தானத்தில் இருந்து கொண்டு ஆண்டாள் கண்ணனை துயிலெழுப்பினாள். கண்ணன் உறங்கி கிடந்த எல்லா ஆழ்வார்களையும் எழுப்பினார். ஆனால் அதை விட ஆண்டாளுக்கு ஏத்தம், கண்ணனே தூங்கிவிட ஆண்டாள் கண்ணனையே எழுப்புகிறாள். அத்தியாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சிரஜி நிகழித்தம். ஸ்வ உச்சிஷ்டம். ஆண்டாளுக்கு 2 பேருமே. பகவானுக்கு பூ மாலை சூடி கொடுத்தபடியால்
சூடிக் கொடுத்த நாச்சியார்னு பெருமை. பாமாலை பாசுரங்களால் ஆன பிரபந்தம் பாடிக் கொடுத்தபடியால் பாடவல்ல நாச்சியார்னு பெருமை. ஸ்வோச்சிஷ்டாயாம் சிரஜி நிகழிதம் யா பலாத்கிருத்திய புங்கே, தன்னுடைய பாடல்களாலே கண்ணனை நன்கு கட்டி தானும் அனுபவித்தாள். அந்த பாடல்களை சொத்து போல் பொக்கிஷமாய் நமக்கு கொடுத்து நமக்கும் கிருஷ்ணானுபவத்தை கொடுத்தாள். ஸ்ருதி சதசரஸ்தித்தம் அத்தியாபயந்தி யா பலாத்கிருத்திய புங்கே கோதா. கோதா கோதை மாலைன்னு அர்த்தம். அப்ப மாலை யார் இந்த கோதாங்கிற மாலையை கட்டினார்கள்? பெரியாழ்வார் தான் இந்த மாலையை தொடுத்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆச்சரியமான க்ஷேத்திரம், நீண்ட கோபுரம், வடபெருங்கோயிலுடையானுடைய சந்நிதி, அங்குதான் பெரியாழ்வார் அவதரித்தார். ஏற்கனவே நாம் பார்த்தது திருமங்கையாழ்வார் அனுபவம். அவருக்கு முன்னால் திருப்பாணாழ்வார், அவருக்கு முன்னால் தொண்டரடிப்புடி ஆழ்வார், அவருக்கு முன்னால் பெரியாழ்வார். ஆனி மாசம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து கொண்டு நிறைய கைங்கரியங்கள் பண்ணி வந்தார். இவர் பாடின திருப்பல்லாண்டு தான் இந்த ஆழ்வார்கள் அருளமுதம் நிகழ்ச்சியின முதல்லையே நம்ம பல நாட்கள் அனுபவித்தோம். அந்த பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி வருகிறார். ரொம்ப நாளாக புத்திரப்பேறு இல்லை. அங்கு இருக்கும் ஒரு துளசி காடு, அதில் சின்ன பெண் குழந்தை கிட்டினார். அவளை கொண்டு வளர்த்து வந்தார். பூமாதேவின் ஆட்சியாரே இந்த பெண் குழந்தையாக பிறந்தாளாம். இன்னோ திருவாடி பூரம் எமக்காகவண்ணோ இங்காண்டாள் அவதரித்தாள். ஆடி மாசம் பூர நட்சத்திரத்திலே பூமாதேவியினுடைய அவதாரமாய் ஆண்டாள் பிறந்தாள். அவள் பாடியதுதான் இந்த 30 பாசுரம் திருப்பாவை. குழந்தை பிறந்தாள், திருப்பாவை பாடினாளா அப்படியான்னு தோணும். சட்டென்னு பாடிவிடல. நாம குழந்தை எப்படி வளர்க்குறோங்கிறதான முக்கியம். பெரியாழ்வார் பாலும் தேனும் கொடுத்து வளர்த்தாரோ அல்லவோ. கண்ணனுடைய கதைகள், கண்ணனுடைய குணங்கள், அவனுடைய அழகான சேட்டைகள், இவற்றை சொல்லி சொல்லியே குழந்தையை வளர்த்தார். ஆனால் அவள் பால் தத்யோதனை சாப்பிட்டு வளர்ந்தவள் இல்லை, கிருஷ்ண கதையையே கேட்டு வளர்ந்தாள். அப்போ உள்ளூர ஒரு ஆவல், ஒரு காதல் எழும்பித்து, நாம் வாழ்க்கைப்பட வேண்டுமானால், கைப்பிடிக்க வேண்டுமானால் கண்ணனைத்தான் கைப்பிடிக்க வேண்டும். அந்த கண்ணன் வேறல்லர், வடபெருங்கோயிலுடையான் வேறல்லர், அவர் வேறல்லர், திருவரங்கத்து ரங்கநாதன் வேறல்லர். அரங்கனையே கடிமணம் புரிய வேண்டும். அவரை தவிர மானிடவர்க்கென்னு பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே, என்னை மனிதனுக்குன்னு மணமுடிக்க பார்த்தால் வாழவே மாட்டேன், அரங்கனைத்தான் கைப்பிடிப்பேன். உள்ளூர காதல் நோய் மிகுந்து போயித்து. அந்த காதல் வெளிப்பாட்டால தான் 2 பிரபந்தங்கள் பாடினாள். ஒன்று திருப்பாவை 30 பாசுரங்கள் மார்கழி மாதத்து, அடுத்து நாச்சியார் திருமொழி 143 பாசுரங்கள், 2 சேர்த்து தான் ஆண்டாள் பாடிய பாசுரங்கள். ஆண்டாள் ஒருத்தி தான் பெண், ஆழ்வார்கள் இத்தனை பேரும் ஆண்கள், ஆண்டாள் ஒருத்தி பெண். அப்போ என்ன பெருமை பாருங்க. 10 அண்ணன் தம்பிகள் இருந்து அவர்கள் 6க்கும் பொண்ணே பிறக்கலைன்னால் சீதனை எங்கே கொடுக்கறது? சொத்து நிறையா இருக்குது. இந்த சொத்தை பொண்ணு பிறந்தா தான் கொடுக்க முடியும். அப்போ ஒரே ஒரு பெண்ணு ஒரு தம்பிக்கு மட்டும் பிறந்தா அத்தனை கோடி சொத்து அந்த ஒரு பெண்ணுக்கு வரும். அதே போல் ஆழ்வார்கள் 10 பேர், சிற்றப்பன் பெரியப்பன் அப்பன் எல்லாரும் சேர்ந்து இவர்கள் மொத்த பேருக்கும் ஒரே பெண் குழந்தை ஆண்டாள். அப்போ இவர்களுடைய எல்லா சொத்தும் யாருக்கு போகணும்? ஆண்டாளுக்கு தானே போகும். என்ன சொத்து? வீடு, காணி, நிலம், கோடி, அதெல்லாம் சொத்து இல்லை. ஞானம், பக்தி, வைராக்கியம், பெருங்காதல், பெருமான குறித்த காதல், இதுதான் 10 ஆழ்வார்களுடைய சொத்து. அந்த சொத்தெல்லாம் ஆண்டாளுக்கு வந்து சேர்ந்தது. ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மைகள். தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும்னு சொல்றோம். ஆழ்வார்கள் 8 அடி பாய்ந்தால் ஆண்டாள் 16 அடி பாய்ந்தாள். ஏன்னா பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை. ஒவ்வொரு ஆழ்வாருக்கு வயசான பிற்பாடுன்னா பக்தி வந்தது. ஆனால் ஆண்டாளுக்கோ 5 வயது பெண் குழந்தை. அப்போதிலிருந்தே கண்ணனை அனுபவிக்க வேணும்னு ஆசைப்பட்டாள். இது எத்தனை ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக. அப்படியெல்லாம் போக முடியுமா? கண்ணனை தரிசிச்சிட முடியுமா? மேலும் ஆண்டாள் இருக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூரில் கலியுகத்தில். கண்ணன் இருந்ததோ மதுரா பட்டணத்தில், வடக்கு தேசத்திலே மதுரா பட்டணத்தில் துவாபர யுகத்தின் கடைசியில். காலமே வேறு, இடமே வேறு. ஆண்டாள் எப்படி போவாள், அனுபவிப்பாள்? அதுதான் அவள் தவித்து கொண்டிருந்தாள். அப்ப நல்ல வேளைக்கு வடதேசத்திலிருந்து வந்த வித்வான்கள், உபன்யாசகர்கள், அவர்களெல்லாம் ஒரு கதை சொன்னாலாம். கண்ணனுடைய கதையெல்லாம் ஆண்டாளுக்கு உரைக்கிறார்கள். அப்ப கோபிகைகளுடைய கதையும் சொல்லிட்டு வரா. அதில் இப்படி ஒரு கட்டம் வந்தது. கண்ணனை பிரிந்து கோபிகாஸ்திரிகள் துன்பப்படுறா. சட்டென்று கண்ணன் மறைஞ்சு போயிட்டார்.
தங்களை எப்படியாவது அந்த கண்ணனுடைய பிரிவு ஆற்றாமையை தணிச்சுக்கணும். இது கோபிகைகளுக்கு ஆசை. அதனால நாடகமாட்டம், கண்ணன் கூடவே இருக்கிறாப்புல நினைச்சிருந்து அவன் நடக்கிறாப்புலே, அவன் காளிங்கனை அடக்கிறாப்புலே, அவன் அப்படி ஆணையை மோதராப்புலே, அவன் கேசி அசுரனை கொல்றாப்புலே, இப்படி எல்லாம் நினைச்சுன்னு அவர்களே நாடகமாக நடிக்கிறான். இதுக்கு அனுகாரம்னு பேர். அது நடந்ததை போல நாம நடத்தி பார்த்துக்கிறோமோ இல்லையோ, அதே போலத்தான் ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரிலேயே இருந்து கொண்டு தன் ஊரையே ஆய்ப்பாடியாக நினைத்து கொண்டாள். தன் ஸ்ரீவில்லிபுத்தூரே கோகுலம், தானே ஒரு கோபிகை பெண், தன்னோட கூட இருக்கிற எல்லா பெண்களும் மற்ற கோபிகை பெண்கள், உள்ள சேனிச்சுருக்கிற பெருமாள் வடமகாதாமர், வடபெருங்கோயிலுடையான், அவரே தான் கண்ணன். அவருடைய பெரிய கோவில் இருக்கே இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல, அந்த கோவிலேர் தான் நந்தகோபாலனுடைய திருமாளிகை என்று காலத்தை மாற்றி நினைத்தாள், துவாபர யுகமாக நினைத்தாள், இடத்தை மாற்றி நினைத்தாள், கோகுலமாகவே நினைத்தாள், தன்னையே ஒரு இடைப்பெண்ணாக நினைத்து கொண்டாள். இத்தனைக்கும் பெரியாழ்வார் அந்தணர், அவர் பெண், இவளும் அந்தண பெண். ஆனால் தன்னை ஒரு இடைப்பெண்ணாகவே கண்ணனுடைய சமகாலத்தில் இருந்த பெண்ணாகவே நினைத்து கொண்டாள். நினைத்தபடியால் ஆண்டாளுடைய நட உடை பாவனை எல்லாமே மாறிவிடுத்தான். இடைப்பெண்கள் நடக்கிறாப்புல நடக்கலா, அவர்கள் பேசுறாப்பிலே பேசுறா, அவர்கள் போட்டுக்கிறாப்பிலேயே கொண்ட போட்டுக்கிறா, அவர்கள் கட்டிக்கிறாப்பிலேயே சேலை கட்டிக்க ஆரம்பிச்சுட்டா. இடைநடையும் இடைமுடியும் இடைப்பேச்சும் முடைநாற்றமுமாய் மாறிவிட்டது. அனைத்தும் ஆண்டாள் இடைப்பெண்ணாக மாறினாள். கூடவே கண்ணன் இருக்கிறாப்புல நினைச்சா அப்ப என்ன பண்ணணும்? அன்று கோபிகா ஸ்திரீகள் எல்லாம் கண்ணனை அடைவதற்காக மார்கழி மாசம், அதாவது தனுர் மாசம், இந்த மாசம் முழுக்க நோன்பு நோற்றார்களாம். ஹேமந்தே பிரதமே மாசே நந்தவ்ரஜ குமாரிக்காக சேருகு ஹவிஷ்யம் புஞ்சானாக காத்தியாயன் அர்ச்சன விரதம் காத்தியாயனி மகாமாயே மகாயோகின் நதீஸ்வரி நந்தகோபசுதந்தேவி பதிம்மே குருதே நமஹ. ஒரு சின்ன மண் பொம்மை பண்ணி, காத்தியாயனி பொம்மை, அந்த பொம்மை யமுனைக்கரையில் வைத்து கொண்டு பூச்சூட்டி சந்தனமெல்லாம் இட்டு ஆடை அணிவித்து பிரசாதம் சமர்ப்பித்து ஒரு மாசம் தாங்களும் ஒரு வேளை மட்டும் உண்டு மற்ற வேளை பட்டினி கிடந்து நோன்பு நோற்றனர். எதற்கு? கண்ணனை கணவனாக அடைவதற்காக. காத்தியாயினி தேவியினிடத்தில் வேண்டினர். இது எப்பவோ கண்ணன் இருந்த காலத்தில் நடந்தது. நடத்தி கண்ணனையே பதியாக அடைந்தனர். இந்த கதையை ஆண்டாள் கேள்விப்பட்டாள். இவள் இருக்கிற காலமே வேறே, ஆனால் தம் ஊர்லேயே நோன்பு நோக்கிறா போலே நினைத்து கொண்டாள். மார்கழி மாசம் பக்கத்தில் இருக்கிற பெண்களெல்லாம் கூட்டிப்போம், நம்மளே இடைப்பெண்ணா நினச்சிப்போம், மார்கழி நோன்பு நோற்போம், கண்ணனை அடைவோம். இதுதான் ஆண்டாள் உள்ளத்தில் ஏற்பட்ட காதல். அப்போ தன்னை அதற்குள்ளாகவே நினைத்து கொள்ள உள்ள முழுக்க கிருஷ்ண பக்தி நிறைஞ்சது. ஒரு ஏரி முழுக்க தண்ணீர் நிறைந்தால் மதகுகள் வழியே வெளியே வரும். அதே போல ஆண்டாளுடைய உள்ளம் முழுக்க கிருஷ்ண பக்தி நிறைந்தது. அது வாய்ங்கிற மதகு வழியே வெளியே வந்தது. அனுபவ பரிவாகமான திருவாக்கே அந்த அனுபவம். வாய் வழியே வெளியே வந்த பக்தி, அந்த பக்தி சொற்கள் தான் திருப்பாவை. திருப்பாவை என்று 30 பாசுரங்களாக கொண்டாடப்படுகின்றன. ஆண்டாள் திருப்பாவை பாடினாலே இது எது? பாதகங்கள் தீர்க்கும், நம்முடைய பாபங்களையெல்லாம் தொலைக்கும், பரமன் அடி காட்டும், பகவானுடைய திருவடியே காட்டி கொடுக்கும், வேதமனைத்துக்கும் வித்து, வேதத்துக்குனுடைய அத்தனை சாரமும் இதில் இருக்கு. ஏதோ பெண் குழந்தை பாடினாள், தமிழாக பாடினாள், 30 பாடினாள், சிறு பெண் பாடினாள் என்ன நினைச்சிடக்கூடாது. இது வேதத்தின் சாரம். அதனால தான் பரம வேதாந்தியான பகவத் ராமானுஜர், ராமானுஜருக்கு ஒரு பட்டப்பெயர் உள்ளது, திருப்பாவை ஜீயர் என்று அவருக்கு பட்டப்பெயர். அவர் எவ்வளோ பெரிய வேதாந்தி. பிரம்மசூத்திர ஜீயர், பிருகதாரண்யக உபனிஷத்து ஜீயர், சாந்தோக்கிய உபனிஷத்து ஜீயர், திருவாய்மொழி ஜீயர் என்ன பேர் வந்திருக்கலாம் இல்லையா? அதெல்லாம் அவர் பேர் இல்லை, திருப்பாவை ஜீயர். அவ்வளவு தூரம் ராமானுஜர் இந்த திருப்பாவையில் ஈடுபட்டவர்னால் எவ்வளவு வேதாந்தார்த்தம் இதில் இருந்திருக்க வேண்டும். ஆண்டாள் பாடியது திருப்பாவை. எதற்கு ஆண்டாள் பிறந்தாள்னால் வராகப் பெருமான், அதாவது இந்த பூமாதேவியை உத்தரணம் பண்ணினாரோ இல்லையா வராகப் பெருமாள், அந்த பெருமான் தன் மடியில் பூமாதேவி அமர்த்தி கொண்டு எப்போதோ உபதேசம் செய்தார். தேவி, உன்னுடைய ஆபத்தை போக்கினேன், ஹிரண்யாட்சன்கிற அசுரனிடத்திலிருந்து நீ காப்பாற்றப்பட்டாய், இன்னும் உனக்கு என்ன வேணும்? அப்ப தேவி பிரார்த்திக்கிறார், என்னை காப்பாற்றி விட்டீர், ஆனா பூலோகத்தில் வாழற இத்தனை குழந்தைகளை காப்பாற்றணும், உம்மை அடைவதற்கு ஒரு எளிதான வழி சொல்லும் என்று பூமாதேவி கேட்க, அப்ப பெருமாள் சொல்றார், ஸ்வஸ்ஸ கீர்த்தனம் பிரபதனம் ஸ்வஸ்மை பிரசூனார்ப்பணம், என்னை வாயார பாட சொல்லு, மனசால நினைக்க சொல்லு,
கைகளால் பூ போட்டு அர்ச்சனை பண்ண சொல்லு, இவ்வளவுதான். முக்கரணத்தால் முயற்சி செய்ய சொல் என்று சம்ஸ்கிருதத்தில் வராக புராணத்தில் உபதேசம் பண்ணிட்டு போனார். அப்படியே அந்த பூமாதேவி ஆண்டாளாக அவதரித்தாள். அந்த உபதேசத்தை தமிழாக்கி நமக்கு கொடுக்கிறாள். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது. இதன திருப்பாவேல் 5வது பாட்டில் இருக்கிறது. அப்ப பூமாதேவியின் அவதாரம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வாருடைய திருக்குமாரத்தி ஆடி மாசம் பூர நட்சத்திரத்திலே அவதரித்தவள். திருப்பாவை 30 பாடினாள். இதில் ஈடுபட்டவர் தான் ராமானுஜர். திருப்பாவ ஜீயர்னே பெயர் பெற்றார். ஆக இன்று நாம் திருப்பாவை பாடி ஆண்டாள் ஏன் பாடினாள், எந்த சந்தர்ப்பத்தில் பாடினாள் என்றெல்லாம் கேட்டுவிட்டோம். இனிமே நாளை தொடங்கி நாளை கொண்டாடி இந்த தனுர்மாசம் வாய்த்ததே ஆண்டாள் பேசப் போகிறாள். இந்த மாசமே நமக்கு பொன்னான மாசம், பகவானிடத்தில் மனத்தை ஈடுபடுத்தக்கூடிய மாசம். அவசியம் அனைவரும் இந்த ஒரு மாசமும் மற்ற அலுவல்களை ஒதுக்கி வைத்துவிட்டு திருப்பாவையில் மனதை செலுத்தி கிருஷ்ண அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஏற்கனவே அறிவித்திருந்தபடி இந்த மாதம் முழுக்க நாம் இந்த நிகழ்ச்சியில் திருப்பாவை ஒவ்வொரு பாடலாக கேட்க போகிறோம். உங்களுக்கு நேரம் வந்து பெருமாளையும் சேவித்து முழு 1.5 மணி நேர உபன்யாசம் கேட்கணும்னால் சென்னை மயிலாப்பூர் கேசவ பெருமாள் கோயிலில் காலை 7 மணிக்கு அடியனுடைய திருப்பாவை உபன்யாசம் தினமும் நடைபெறும். மாலை வெவ்வேறு இடங்களில் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினுடைய கருத்துகள். அதில் முதல் இடம் டிசம்பர் மாதம் 17, 18, 19 ஆகிய தேதிகளில் மாலை 6:30 மணிக்கு சென்னை அடையாறு அனந்த பத்மநாப சுவாமி கோவிலில் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் கிடந்ததும் பிறந்ததும் எனும் தலைப்பு. பக்தர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டுகிறேன். நாளை மார்கழி பிறக்கட்டும்.